வேண்டாம் மழை டைம் ஆயிடுச்சு. வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா மணப்பாடு போக போகிறோம். கரெக்டாக இங்கேருந்து 50 கிலோமீட்டர். ஆக்சுவலாக மழை செமையாக பெய்யுது. திருப்பி தான் காமிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக பெய்யுது. ஸோ நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். மணி பார்த்தோன்னா 3 மணி ஆக போகுது. ஸோ நம்ம இப்போ கிளம்புறோம். இப்போ தான் கிளம்புறோம். டேரெக்டாக போயிட்டு மணப்பாடு போயிட்டு அங்கேருந்து காயல்பட்டினம் போயிட்டு காயல்பட்டினத்துலேருந்து நம்ம தூத்துக்குடி போய் பொரிச்சப்பட்ட சாப்பிட்டு வரப்போம். ஓகே, ஒரு பொரிச்ச ரொட்டி சாப்பிட்றதுக்கு நாங்கள் இங்கேருந்து போகிறோம். மணப்பாடு போயிட்டு தூத்துக்குடி போயிட்டு எல்லாம் பொரிச்ச ரொட்டிக்காக. இன்னும் அவ்வளோ ஃபோக்கஸ் ஆகல. தெரிஞ்ச மேக்கப்லாம் போட்டு ஹைவேல போகுமா இல்லை எப்படி போகிறது? ஹைவேஸ்லேயே போவோம். மணப்பாடு ரூட்டு தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு மேலே தெரியாது. யூடியூப்ல போடும்போது நல்ல ஒரு கலராக போட்டு விடுமாப்ல. அதில் இருக்கிறதான் போடுவேன். அங்கேச்சு போ. மணப்பாடு மேப் போடுமா? கண்ணாடி வேற ஒரு மாதிரி இருக்கு. இந்த கண்ணாடி இல்லாமல் நல்லா இருக்குண்ணே. ஆமாம். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், மணப்பாடு பாலி வாசல்ல தானே மணப்பாடு சர்ச். மணப்பாடு சர்ச் மணப்பாடு. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ஹைவேஸில் போகிறோம். சிட்டிக்குள்ளே போகலாம். என்ன போகல ஹைவேஸில் சும்மா சொல்கிறான். இதில் போகிறோம். என்ன கரகரன்னு ஏதோ சவுண்ட்லாம் கேட்க வண்டியில். நம்மளே முன்னாடி இது இருக்கல ஒன்றா இருக்க 1.5 மணி நேரம் 82 கிலோமீட்டர். 82? ஆமாம், அவ்வளோலாம் வராதுல. இங்கே ஒரு சாஃப்ட்வேர் சரியான அடி போல. வண்டி உடச்சி நேரம் ஆக்கிடும்னு நினைக்கிறேன். 61 கிலோமீட்டர். ஆக்சுவலாக 8 GB தான் ஃபோனில் ஸ்டோரேஜ் இருக்குது. அடுத்து எதை டெலிட் பண்ணணும்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆக்சுவலாக ஒன்று நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண டெலிட் பண்ணி விட்ருவோம்ல. அப்லோட் பண்ணால் தானே டெலிட் பண்ணுறது. நேற்று எடுத்தது மட்டும் தான் இருக்குது. நேற்று எடுத்தது கிட்டத்தட்ட 50 GB எடுத்தது இருக்குல்ல. அப்படியா? ஆமாம், செம்மையாக ஸ்டோரேஜ் பிடிக்குது. அந்த பிள்ளை நல்லா இருக்கு. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நல்ல பையன். பிள்ளைய பார்க்கலன்னு சொன்னா என்ன நீங்க நினைக்காதீங்க, தவறாக நினைக்க வேண்டாம். இது ஒரு அலப்புறை. இந்த பாருங்க, இதுதான் மேப் ரூட். இங்கேருந்து நம்ம இப்படியே போய் வேற மணப்பாடு போயிட்டு அங்கேருந்து காயல்பட்டினம். ஆமாம், மணப்பாடு போயிட்டு காயல்பட்டினம் போக போகிறோம். காயல்பட்டினம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி காயல்பட்டினம் போயிருக்கியா? இது போன கிடையாது மாப்பிள்ள. நான் வேற லெவல் பிளே. எப்படி இருக்குன்னு சொல்ல பார்ப்போம். காயல்பட்டினம் வந்து எனக்கு அது மணப்பாடு சர்ச்சு போயிருக்கோம்ல. அந்த மலைக்கு மேலே இருக்கும், கீழே வந்து தண்ணி இருக்கும். குளிச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நேரம் சேர்ந்து குளிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் அது நல்ல தண்ணியே கிடையாது. இல்லை, குளிக்கிற அளவுக்கு உப்பு தண்ணியில் குளிச்சிருக்கோம் மாப்பிள்ள. அந்த கடலில் இப்படி போயிட வேண்டியதானா? நேரம் ஹைவேஸ் போவோம். ஹைவேஸில் ஏறி தூத்துக்குடி தானே? தூத்துக்குடி இல்லைடா, எந்த வழி போவோம்? திருச்செந்தூர். நேராக போவோம். ஹைவேஸில் ஏறியே போவோம். ஹைவேஸில் ஏறி நம்ம அப்படி போயிட வேண்டியதான். இது அப்படியே 30 நிமிஷம் வருமா போகிற வரைக்கும்? இல்லை கட் பண்ணி வரும். கட் பண்ணி எடுத்து. எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது. உனக்கு வந்து நான் சில்லறையாக பறக்கிட்டு வந்திருக்கேன். அங்கே பொரிச்சு போட்ட சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆகும்? சில்லறையாக பறக்கிட்டு வந்திருக்கோம். அதில் பொரிச்சு போட்ட சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வந்துருமா? நீ எவ்வளோ திருவண்ணு எடுத்து வந்திருக்கேன். ஏழு மாப்பிள்ளை இங்கே பாரு, 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 40, 50, 20 ரூபா இருக்கணும். 100, 130 ரூபா இருக்கு மாப்பிள்ள. அல்ல, அப்போ சிக்கன்லாம் வச்சு யார் சாப்பிட்றது? சிக்கன்லாம் வச்சு சாப்பிடுவோம் மாப்பிள்ள. போடா, சிக்கன்லாம் சாப்பிடுவோம். ஜிபேல வச்சிருக்கேன். இதை மட்டும் கட் பண்ணி போட்டு ஜிபேல இருக்குன்னு சொன்னதை கட் போட்டுறாத. சரி. இதாவே போமாப்ல. எங்கேயுமே சொல்லிட வேண்டாம். வண்டிக்கு நம்ம தான் கட்டணும். வண்டி நல்லா தேய்ச்சி வச்சிருக்கான். நல்லா எடுத்துட்டு போறோம். நல்லா இருந்தா டம்முன்னு இவன் வண்டி சர்வீஸ் பக்கம் வச்சிருக்கானோ. இன்னொரு இடத்துல 3000 ரூபாய்க்கு 300 கிலோமீட்டர் ஆகும்ல. 3000 கிலோமீட்டர். ஆமா, சரி. ஸ்கார்பியோ கண்டிஷன் சூப்பரா இருக்கும். புது ஸ்கார்பியோ 3000 ரூபாயா? அது ஆமா, பரவாயில்ல. 3000 கம்மி. ஸ்கார்பியோல கண்டிஷன் செம்மையா இருக்கும்ல ஸ்கார்பியோ. எனவே டூர் வந்து இந்த டூரோட டூர் இந்த மாசம் முடிஞ்சு அடுத்த மாசம் டூர் கண்டிப்பா போறோம். அது ஸ்கார்பியோல தான் போறோம். இந்த ஷிஃப்ட் இதோட ஓசி கட்டுறோம். அது வேற காரு பார்ப்போம். என்ன கார் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இப்போதைக்கு போதும். என்ன
காரு எங்கே போகணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக சொல்கிறேன் எங்கே போகிறேன்னு. நிறுத்துற அந்த மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா வர நிறுத்துற அவனை எப்படி போகிறேன்னு சொல்கிறேன். சர்ப்ரைஸ் ஆட்டோக்காரெல்லாம் உடையில வரான். அவன் ஜிப்பில் ஏன் ஜிப் தான் அவ்வளோ என்ன ஏசி ஒர்க் ஆகுதா இல்லையா? ஏசி ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம கரெக்டாக ஹைவே ஏறணுன்னே நான் கொஞ்சம் தூரம் போன கழிச்சு திருப்பி வ்ளாக் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஓட்டுறது பார்த்தா ரோட்டில் இருந்தாலும் பயந்து ஓடுறேன். ஏன்னு திருப்பி நான் மழை நின்றுச்சுன்னு நினச்சி ஆஃப் பண்ணிட்டேன். முன்னாடி இருந்தது இப்போ திருப்பி மழை லைட் என்ன பண்ணணும், அடுத்த தடவை இன்னொரு கேமரா வச்சுட்டு இப்படி முன்னாடி திருப்பி வைக்கணும். நல்லா இருக்கும் தெரியுமா? முன்னாடி திருப்பி வைக்கணும். நம்ம ஏதோ 10 கேமரா வச்சிருக்கோம், ஏடி பேசுறேன். இப்போ கோபல் உண்மைக்கும் நேற்று நாங்கள் இங்கே வச்சு பார்த்தோம். ஒரு நிமிஷம் அந்த கணக்கில் வைப்போம் தெரியுமா? அதவே வச்சு பார்த்தோம். உண்மையாக இருந்துச்சுல, வியூ சரியான வியூ. அப்படின்னா இருக்காமல நம்ம எங்கே போய் நின்ற மாட்டோமே. புரியல. பெட்ரோல் இருக்கா? பெட்ரோல் 78 கிலோமீட்டர். நல்லா எடிட் பண்ணி போடு. இப்படி சொல்லியிருந்தா நான் அந்த கிட்டெல்லாம் அண்ணன்ட்ட வாங்கின கேட்கு. நீ ஏதோ இப்போ 10-30 செகண்ட் வீடியோவில் போட்டு 2 செகண்ட் 20 செகண்ட் வீடியோ தான் அவனுக்கு வந்து பேசவே மாட்டேன். ஏசி ஆஃப் பண்ணுற தலை வலிக்கும்ல எனக்கு. ஏசி ஆஃப் பண்ணணும். அப்படியா நண்பர்களே, ஸ்டார்டிங் ட்ரபிள். நீங்கள் வேறு எதாவது நினச்சிக்க. சோழி முடிச்சு நண்பர்களே, ஓகே மக்களே, இப்போ என்னாச்சுன்னா நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஆழ்வார் கிட்ட வந்துட்டோம். ஸ்ரீவண்டை தாண்டியாச்சு. இப்போ என்னன்னா பின்னாடி ஒருத்தன் பஸ்ஸுக்காரன் வந்து ஓவர்டேக் அடிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் அவனை தடுத்து வந்துட்டு இருக்கேன். பார்த்தா தெரியுமா தெரியல, உங்களுக்கு சத்தியம் தெரியாது. இவ்வளோ நேரம் 4 முறுக்கு தின்னுருக்கேன். இவ்வளோ நேரம் அந்த ஸ்ரீவண்டை அவன் பாலக்கிட்ட முறுக்கு வாங்கினான். 4 முறுக்கு அவன் தின்னுட்டான். ஆனால் உண்மை சொல்லலாம், முறுக்கு சூப்பராக இருக்கு. முறுக்கு நல்லா இருக்கு. அது சிறுவை உண்டை முறுக்குண்ணா. இப்போ சிவகுண்டம் நல்லா இருக்கு. பஸ்ஸுக்காரன் ஓவர்டேக் அடிக்குன்னு பார்த்தான். நாங்கள் பஸ்ஸுக்காரன் ஓவர்டேக் அடிச்சு வந்துட்டோம். பின்னாடி கிளார் அடிக்குதுண்ணே. முன்னாடி கிளார் அடிக்குது. ஃபோக்கஸ் எனக்கு வெளில டோம் இருந்தலையா வச்சாச்சுடே. போதுமா? நல்லா தெரியுறியா? பழப்பழன்னு தெரியுறியா? நல்லா வெள்ளையா தெரியுறியாடே. நம்ம கலராக தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? சரி ஆஃப் பண்ணிக்கோ. ஓகே guys, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஆழ்வார் தாண்டிட்டோம். இப்போ கரெக்டாக மணப்பாடைக்கு இன்னும் 34 கிலோமீட்டர் இருக்குது. கூகுள் மேப்பில் இன்னும் 1 மணி நேரம் காட்டுது. ஸோ நம்ம அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்தில் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. உண்மைக்குமே ரியலி ஆசம். ஃபீல் இட்ஸ் வெரி குட். ஸ்லோ பண்ணுங்க. எனக்கு ஒத்த கையில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். கேமராமேன் வந்து அவர் கொஞ்சம் சீரியஸாக. ஸ்டேடியம் அப்போ சூப்பராக தெரியும். இல்லை உண்மையில் இந்த கேமரா அழகாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகே மக்களே, இப்போ கரெக்டாக இப்போ 16 கிலோமீட்டர் இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. ஓன்னா போயிருக்கலாம். சரி நின்று ஆக்சுவலாக ஃபோனில் வர ஸ்டோரேஜ் இல்லை. ஸோ அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் ஃபோனில் மாற்றி எடுத்துகிட்டு இருக்கோம் கொஞ்சம். Slight left onto Maruthor Karai, Megnanapuram Road. ஸோ இப்போ இதில் கொஞ்சம் தூரம் பேர் ரெஸ்ட் எடுக்க சொல்லுது. கரெக்டாக இந்த இடம் தான். கரெக்ட். பச்சை இருக்க மாட்டோம் மாப்பிள்ள. Continue for 7 kilometers. ஆக்சுவலாக நான் தப்பாக இந்த ரூட்டில் வந்துட்டேன். பார்த்தா அது கரெக்டு வேறு. ஃபோனே எவ்வளோ ஹிட் ஆகுது. சரியான ஹீட் ஆகும். அதுவும் சரியான ஹீட் போல. ஹாப்பி வெயிலில் வச்சு அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டே இருக்கோம்ல. ஸோ இப்போ மணப்பாடு போகணுன்னா கரெக்டாக இப்போ லெஃப்ட் எடுத்து ஒரே கிராமமாக இருக்கும். ஃபாஸ்டாக் யார் கொடுத்தா? ஃபாஸ்டேக் அவங்களே கொடுப்பாங்க. அதை நீ தான் பே பண்ணுங்களா? ஆ ஆமாம் அப்போ நான் தான் பே பண்ணணும். அது இப்போ கழிச்சுப்பாங்க. கொடுக்கும்போது நான் தான் கொடுக்கணும். ஆக்சுவலாக சண்டேனால இங்கே எல்லா ஊர் கிராமம் எல்லாமே கடை எல்லாமே கூட்டியிருக்கு. யாரும் மோஸ்ட்லி வெளியே வர மாட்டேங்கிறாங்க. எத்தனை நிமிஷம்
மணப்பாடுக்கு இன்னும் எப்படி எனக்கு